நம்மளோட லைஃப்பில் நம்ம நிறைய விஷயம் நெகட்டிவான விஷயம் நம்ம சுற்றி இருந்தாலும் பாசிட்டிவான விஷயங்களை அதிகரிக்கக்கூடிய ஒரு சில கோட்ஸ் தான் இன்றைய கதைகளத்தில் பார்க்க போகிறோம். வாங்க கதைகளத்திற்கு போகலாம். வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் ஆர்டிஎஸ். முதல் விஷயம், எதிர்காலத்தை பற்றி பயம் கொள்ள வேண்டாம். அதை உருவாக்கத்தான் இப்போது நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். எதிர்காலத்தில் ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்க போகிறோம் அப்படின்னு நினச்சி பயப்படாதீங்க. ஃப்யூச்சரில் நீங்கள் எப்படி இருக்கணுமோ அதுக்காக தான் நம்ம இப்போ வேலை செய்ய போகிறோம், அதுக்காக தான் நம்ம இப்போ உழைக்க போகிறோம். ஸோ இப்போ இருக்கிற நிமிஷத்தில் நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களோ அதுதான் உங்களோட ஃப்யூச்சரை உருவாக்க போகுது. ஸோ ஃப்யூச்சர் நினச்சி பயப்படாமல் அதுக்காக இப்போ நீங்கள் உழைக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நல்லாவே அமையும். ரெண்டாவது விஷயம், வெற்றி என்பது முடிவும் அல்ல, தோல்வி என்பது வீழ்ச்சியும் அல்ல. இரண்டுமே அடுத்த கட்ட வளர்ச்சிக்கானது. வெற்றி அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா அது உங்களுக்கு எண்டு கிடையாது. நீங்கள் அடுத்த கட்டத்தை வளர்றதுக்கு அது ஒரு ஏணியாக வச்சு நீங்கள் இன்னும் உங்களோட ஸ்கில்ஸை அதிகரிச்சுக்கிட்டு என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசிக்க சிந்திக்கணும். இன்கேஸ் தோத்துட்டீங்க அப்படின்னா ஏன் தோத்தேன், எப்படி தோத்தேன், அதை கண்டுபிடிச்சி ஜெயிக்கிறதுக்கான வழியை நீங்கள் கண்டுபிடிச்சி அதுக்காக உழைக்க ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இது ரெண்டுமே நம்மளோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்டெப் தான். மூன்றாவது விஷயம், உங்களை மற்றவர்களுடன் ஒப்பிடுவது என்பது உங்களை நீங்களே அவமானப்படுத்தி கொள்வது. எப்பவுமே அதை மைண்டில் வச்சுக்கோங்க. நல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க, உங்களோட வெற்றியும் உங்களோட தோல்வியும் உங்களுக்கானது. ஒவ்வொருத்தரோட சுச்சுவேஷன்ஸும் வேறு வேறு மாதிரி இருக்கும். உங்களுக்கு பின்னாடி ஸ்டார்ட் பண்ணி அவங்க ஜெயிச்சிருந்தாலும் கவலைப்படாதீங்க, உங்களுக்கு முன்னாடி அவங்க ஓடிட்டு இருந்தாலும் கவலைப்படாதீங்க. பிகாஸ் நீங்கள் வேறு, அவங்க வேறு, உங்கள் சுச்சுவேஷன்ஸ் வேறு, அவங்க சுச்சுவேஷன்ஸ் வேறு, உங்களோட திறமை வேறு, அவங்களோட திறமை வேறு. ஸோ உங்களை நீங்கள் யார் கூடயும் கம்பேர் பண்ணிக்காதீங்க. எப்போ ஜெயித்தாலும் வெற்றி வெற்றி தான், எப்போ தோற்றாலும் தோல்வி தோல்வி தான். ஸோ நீங்கள் உங்களோட பாதையில் நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கான விஷயம் சரியான நேரத்தில் வந்து உங்களை சேரும். நாலாவது விஷயம், வெற்றி என்பது 1% குறிக்கோள் மட்டும்தான். பட் 99% உழைப்பால் உருவாக்கப்படுகிறது. நீங்கள் வெற்றியை கோலை செட் பண்ணிவிட்டேன் நான் ஜெயிச்சிடும் அப்படின்றது ஒரு சாதாரண ஒரு விஷயம், 1% வேல்யூ தான் அது. பட் நீங்கள் அதுக்காக உழைக்க தயாராக்கணும். உங்களை முழு 99% உழைப்பால் மட்டும்தான் உங்களோட வெற்றியை காண முடியும். ஸோ 1% நான் குறிக்கோள் வச்சுட்டு நான் ஜெயிச்சுன்ற எண்ணத்தை விடாமல் 99% நான் உழைச்சாதான் ஜெயிப்பேன்ற ஒரு எண்ணத்துக்கு வாங்க. கண்டிப்பாக எல்லாருமே ஜெயிச்சிடலாம். அஞ்சாவது விஷயம், ஒரு செயலை செய்யும் போது உண்டாகும் தடை அடுத்த முயற்சிக்கான ஆரம்பம். கண்டிப்பாக இதை மைண்டில் வச்சுக்கோங்க. எப்போ ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு நினச்சி அதை ஸ்டார்ட் பண்ணுறோமோ அப்போவே நம்ம ஒரு தடை கண்டிப்பாக எல்லாருக்குமே வரும். ஐயோ என்னடா எடுத்த உடனே தடை வருது அப்படின்னு நினச்சோன்னா அங்கேயே நம்மளோட லைஃப் முடிஞ்சிடும். பட் இது இன்னொரு விஷயத்துக்கான இன்னொரு ஆப்ஷனுக்கான வழியை உருவாக்கி கொடுக்குது அப்படின்னு நீங்கள் நம்பினீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஒரு விஷயத்தை உங்களால் செய்ய முடியும். ஸோ ஒவ்வொரு தடையுமே இன்னொரு விஷயத்துக்கான ஆரம்பம் தான். இது என்றைக்கும் மறக்கவே மறக்காதீங்க. ஆறாவது விஷயம், உங்கள் மனதில் இருக்கும் குதூகலமும் சந்தோஷமும் பிரச்சனைகளுடன் போராட மட்டுமல்ல, அதிலிருந்து மீளவும் உதவும். நமக்கு இருக்கிற நம்ம சுற்றி இருக்கிற சந்தோஷம் நம்மளை நம்மளை சந்தோஷப்படுத்திக்க மட்டும் இல்லை, நம்மளை சுற்றி இருக்கிற நெகட்டிவ் தாட்ஸ்லேருந்து நம்ம உள்ளே இருக்கிற டிப்ரெஷன்லேருந்து அடுத்த நிலைக்கு கொண்டு போகிறதுக்கு தான் இந்த சின்ன சின்ன சந்தோஷங்கள். ஸோ இந்த சந்தோஷங்களை உங்களோட படிக்கட்டுகளாக மாற்றி உங்களோட லைஃப்பை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போங்க. கண்டிப்பாக இந்த ஒரு 6 விஷயமும் நமக்கு பாசிட்டிவான எண்ணங்களை கொடுக்கும். நம்மளோட கதைகளத்தில் முதல் முறை வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த ஒரு அருமையான கதைகளத்தில் உங்களை பார்க்குறேன். ஆர்டிஎஸ்.